ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் லோன் ஆப்ஸ்ங்கிறது ஏகப்பட்டதா இருக்கு. ஆப்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வெப்சைட்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்டதா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற இதுல நான் நெறைய ட்ரை பண்ணேன். ஏகப்பட்ட ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணேன், சைன் அப் பண்ணேன். எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா ரிஜெக்ஷன் தான் வந்து கிடைச்சது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, லோன வந்து அப்ரூவ் பண்ணல. ஸோ அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கிரெடிட் பி லோன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு ரூ. 3,500 வந்து குடுத்தாங்க. பெருசா எந்த ஒரு லோன் டாக்குமெண்ட்ஸும் வந்து தேவைப்படல. சிம்பிளா பேன் டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அது சரியா ஞாபகம் இல்ல. இந்த மாரி ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது ப்ராசஸ் எல்லாமே. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரூ. 3,500 குடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு 70K வரைக்கும் லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு ஒரு 1,25,00,000 வரைக்கும் கூட லோன் குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா பே பண்ணோம் அப்படின்னா, ஆன்லைன்ல மட்டும் கிடையாது. ஆஃப்லைன்லயும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படிதான் வந்து நான் இந்த கிரெடிட் பி லோன் ஆப்க்குள்ளயே வந்து போனேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 ஆப்ஸ பத்தி, இதையும் சேர்த்து ஒரு 5 ஆப்ஸ பத்தியும் நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். அ ஏன் அப்படின்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து என்ன மாரியே பல ஆப்ஸ் இல்லன்னா வெப்சைட்ட ட்ரை பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிளஸ் வந்து 2வது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரெஃபரல் லிங்க் இதுல குடுத்தேன் அப்படின்னா, அத யூஸ் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா, சைன் அப் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் டவுட் கூட எதுவும் வராதுன்னு நெனைக்கிறேன். ஒருவேள வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லன்னா Instagramலயோ கான்டாக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணிடுவேன். எந்த அளவுக்கு சீக்கிரம் பார்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா எனக்கும் பெனிஃபிட் இருக்கு. ரெஃபரல் கமிஷனும் கிடைக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கும் ஒரு ₹75க்கான ஒரு கேஷ் பேக்கோ இல்லன்னா ப்ராசஸ் ஃபீன்னு இருக்கும் இல்லையா? ஸோ லோன் இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ராசஸ் ஃபீயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இதுல டிஸ்கவுண்ட் கோட் இருக்கிறது. நான் ரெக்கமெண்ட் பண்ண மத்த 4 லோன் ஆப்ஸ விட இதுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கவுண்ட் கோடு தான். ஏன்னா, ப்ராசஸிங் ஃபீ நான் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு நம்மளுக்கு லோன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களோ, அந்த அளவுக்கு பெருசா போடுவாங்க. இப்ப நான் 70,000 எடுத்தது நான் சொல்றேன். 4,000 கிட்ட வந்து போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90%க்கான டிஸ்கவுண்ட் கோட் வந்து கிடைச்சது. அதாவது ப்ராசஸிங் ஃபீய 90% குறைக்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் கோட் வந்து கிடைச்சது. அத போட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 70Kல எனக்கு 69,000 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ₹400 என்னமோ தான் லெஸ் ஆச்சே தவிர, மத்தபடி வந்து பெருசா எதுவுமே வந்து எனக்கு மைனஸ் ஆவல. பட் ஓவராலா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10,000 கிட்ட நம்ம பே பண்ற மாரி இருக்கும். அதாவது அந்த லோன கட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு 10,000 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, என்னோட சேனல்லயே இந்த ஒரு ஷார்ட்ஸ் தான். இந்த கிரெடிட் பி லோன் ஆப்ப பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட வியூஸ் வந்து போயிருந்தது. ஷார்ட்ஸ்ல ஒரு சில ரிப்பீட்டடான கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சில கமெண்ட்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னால ரிப்ளை பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா, அவங்க ரிப்ளை பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷன YouTube ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து குடுக்கல. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். ஏன்னா, நான் பொதுவா Instagramல இருக்கட்டும், இல்லன்னா YouTube கமெண்ட்டா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நான் அத பார்க்குறேனோ, அந்த அளவுக்கு நான் வந்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை குடுத்துருவேன். சரி, இப்போ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம மெயின் மேட்டருக்கு வந்து போயிர்றேன். அதாவது கமெண்ட்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பர்சனல் லோன் குடுப்பாங்களா? இந்த கிரெடிட் பில்ல அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் கிரெடிட் பில கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த மாரி உங்களுக்கு கால் பண்ணி கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாரி ஸ்கூலோ இல்லன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுக்கு நீங்க பர்சனல் லோன் கிரெடிட் பி பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டேன். ஸோ அதுக்கு அவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, 21 இயர்ஸ்க்கு கீழ இருக்கிறவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ்ன்னு மட்டும் கிடையாது. யாரா இருந்தாலுமே நாங்க லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னமும் சந்தேகமோ, இல்ல வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு, எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு போறீங்களோ, அந்த அப்ளிகேஷன்லயோ இல்லன்னா அந்த பிளாட்ஃபார்ம்லயோ கண்டிப்பா கான்டாக்ட் அஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரோ, இல்லன்னா Gmailஓ இல்லன்னா சோசியல் மீடியாவோ இருக்கும். ஸோ அத எதாச்சும் சூஸ் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ குடுக்காம, அந்த லோனுக்கு என்ன டேட்டா வேணும்? அதாவது உங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல நான் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் என்ன டேட்டாஸ குடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, அந்த டேட்டாவ மட்டும் குடுத்து, நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைமும் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சுக்கலாம். 2வது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோன் அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ₹3,500 இருந்து 70K வரைக்கும் வந்து எடுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பேன். நம்ம வியூவர் கூட 1,25,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு லோன வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு.
ஸோ இதுக்கு நம்ம வந்து பெருசா எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த டேட்ல நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத ப்ராப்பரா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லோன வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் சொன்னது அ ஒரு அசம்ப்ஷன் தான். பட் ஒரு சில பேருக்கு கம்மியான அமௌண்ட்டும் இன்கிரீஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு 10க்கு மேலயும் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண வேண்டியது அகைன் அகைன் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். ப்ராப்பரா பே பண்ணோம் அப்டின்னா, லோன் லிமிட் வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணிருவாங்க. 3வது கமெண்ட் என்ன அப்டின்னா, நான் 4 க்ளோஸ் பண்றேன். ஸோ 4 க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த லோன் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணுவாங்களா? இல்ல அப்டின்னா, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த அமௌண்ட்டே வந்து குடுப்பாங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ எடுத்த நாளே 4 க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த லெண்டருக்கு கிரெடிட் பியா இருக்கட்டும், இல்ல மணிவிவா இருக்கட்டும், இல்ல நம்ம சொன்ன பிரான்ச்சா இருக்கட்டும், யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா பெனிஃபிட் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நான் 70,000 எடுத்திருக்கேன். 70,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுருக்காங்க. அதாவது நான் ஒட்டுமொத்த லோனும் முடிக்கிறம்போது, அ மந்த் பை மந்த்தா கட்டி முடிக்கிறம்போது, அவங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் இருக்கும். அதுவே நான் எடுத்த நாளே கட்டுறேன் அப்படின்னா, வெறும் ஒரு 1000 டூ 1500 ரூபீஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நெறைய லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபோர்க்ளோஷர வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபோர்க்ளோஷர் பண்றீங்க அப்படின்னா, எடுத்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயோ இல்ல மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்துக்குள்ளேயோ ஃபோர்க்ளோஷர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அவங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல நம்பரோ, இல்ல Gmailஓ இந்த மாரியெல்லாம் இருக்கு. இத யூஸ் பண்ணி நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கோங்க. இந்த மாரி நான் இப்போ ஃபோர்க்ளோஷர் பண்ணேன் அப்டின்னா, என்னோட லோன் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணுவீங்களா? இல்லன்னா ஆல்ரெடி இருந்த லோன மட்டும் தான் எனக்கு வந்து குடுப்பீங்களா? அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? ரொட்டேஷன்ங்கிற பேர்ல ஒரு சில இடத்துல வாங்கிட்டு, அப்படியே ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன இன்கிரீஸ் பண்ணுவாங்களா? அத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல வாங்குன இடத்துல குடுக்கும்போது எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம, நீங்க ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அத மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம, எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணாம, ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டு, லோன் லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு தான் வந்து கஷ்டமா போயிடும். So அதையும் நீங்க வந்து மெயினா பார்த்துக்கணும். 4வது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் வந்து ஸ்பாட்ல நடக்கல. பட் கொஞ்சம் இந்த கமெண்ட்க்கு வந்து சிங்க் ஆகும். என்ன அப்படின்னா, லோன் நம்மட்ட பே பண்ணல அப்படின்னா, ரெக்கடா கலெக்ஷன் பண்ண வருவாங்களா? ஐ மீன் எப்படி சொல்றது? கட்ட பஞ்சாயத்து மாரி ஏதாச்சும் கலெக்ஷன் பண்ண வருவாங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருந்தாங்க. அ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். என் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஐ மீன் அமௌண்ட் கேட்டான். ஸோ அப்போ நான் இந்த ரூ. 150 ரெஃபரல் கமிஷனுக்காக இந்த மாரி லோன் ஆப் இருக்குடா எடுத்துக்கோ அப்படின்ற மாரி, எல்லாமே நான் வந்து சைன் அப் பண்றதுல எல்லாமே பண்ணி அவனுக்கு எடுத்து குடுத்தேன். ஸோ அப்படி எடுத்து குடுக்குறம்போது, அவனுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 மெயினான விஷயம் கேட்பாங்க. ஒண்ணு வந்து, நீங்க லோன் பே பண்ணல அப்படின்னா, அடுத்ததா நாங்க கால் பண்றதுக்கான உங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தருடைய நம்பரும், 2வது உங்களுடைய ஃபிரெண்ட்ஸோடைய யாராச்சும் ஒருத்தருடைய நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆ அவனுடைய பேரண்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாவே இல்ல. ஸோ திருட்டுத்தனமா ஆக்டிவா இல்லாத நம்பர் தான் குடுத்தோம். பட் ஃபிரெண்டுடைய நம்பர் கேட்ட இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏமாத்த எங்களுக்கு மனசே வரல. குடுத்த நம்பருடைய ஃபிரெண்டுக்கு நாங்க எந்த ஒரு இன்ஃபார்மே பண்ணல. ஏன்னா ஓடிபி மாரி ஏதாச்சும் ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி ஓடிபிலாம் கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறீங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டு அவன் வந்து விசாரிச்சாச்சு வச்சிருப்பான். ஜஸ்ட் நம்பர மட்டும் குடுத்தா போதுன்ற மாரி ஆப்ஷன் தானே இருந்துச்சு. ஸோ அதனால அவன் வந்து குடுத்துட்டோம். இவன் ஏதோ அ லோன் பே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அவனுடைய பேரண்ட்ஸ் நம்பருக்கு வந்து போட்டுருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட் நம்பர் தான் நாங்க டீஆக்டிவேட்ல ஐ மீன் ஆக்டிவா இல்லாத நம்பர் தானே குடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ப்பில்ல அவங்களுக்கு. 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோடைய நம்பருக்கு வந்து போட்டாங்க. ஸோ அப்படி போட்டெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. இந்த மாரி உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து லோன் எடுத்திருக்கான், பே பண்ணல. நீங்க தான் பே பண்ணணும். அப்படி இப்படி சொல்லி ஏதேதோ கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைனலா என்னுடைய அந்த லோன் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஃபோர்க்ளோஸ் வந்து பண்ணிட்டான். ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, அ கட்ட பஞ்சாயத்து மாரி எதுவும் மோசமா எதுவும் நடக்கல. பட் நம்ம ப்ராப்பரா பே பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா, லோன் ஆப்ல லோன் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து பெருசா வானத்துல இருந்தோ, இல்லன்னா டைரக்ட்டா அச்சடிக்கிற இடத்துல இருந்தோ அவங்களுக்கு வந்து கிடைக்க போறது கிடையாது. அவங்களும் நெறையா பீப்பிள்ஸ் கிட்ட இருந்து வாங்கி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லோனா குடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம ப்ராப்பரா இருந்துட்டோம், ப்ராப்பரா பே பண்ணிட்டோம் அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. ஸோ அவ்வளோதான். இதுவே ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இவ்ளோ லென்த்தா இழுத்திருக்க வேண்டியது இல்ல. மறக்காம இந்த லோன் ஆப்ப யூஸ் பண்ணோம் அப்டின்னா, என்னோட ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ₹75க்கான கேஷ் பேக் இல்லன்னா ப்ராசஸிங் ஃபீல வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெயினா இந்த லோன் ஆப்ப பொறுத்தவரைக்கும் டிஸ்கவுண்ட் கோட மட்டும் விட்றாதீங்க. டிஸ்கவுண்ட் கோட விட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீல பெரிய லாஸ் தான்.
அண்ட் எந்த அளவுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கோட் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண அந்த டிஸ்கவுண்ட் கோடோடைய அந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100%க்கு ₹100 ப்ராசஸ் ஃபீ அப்படின்னா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹50 மட்டும் தான் குறையும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் கோடோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஐ மீன் இந்த ஹோல் கிரெடிட் பில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ வந்து கான்டக்ட் பண்ணுங்க. அண்ட் மெயினாக என்னால் இந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுது அப்படின்னா இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் இருக்குது, ஓகேவா? கால் பண்ணியும் கேட்டுக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஏஐ மூலிமா சாட் போட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜிமெயில் கூட இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து மெயில் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார்